ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதால நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன். நாம் இந்த பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷனில் போனோம் அப்படின்னா நமக்கு தேவையான ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வகையான பொருட்களும் தரமாக கொடுக்குறாங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிள் இருக்குது, ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிள் இருக்குது. அண்ட் நானும் டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்கை தரேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா டவுன்லோட் பண்ணி உங்கள் விருப்பத்தின் பேரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆறுமுக கடவுள், கந்த கடவுள், கலியுக கடவுள் முருகப்பெருமான் அவரோட கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதால நமக்கு என்னென்ன அற்புதமான பலன்கள் ஏற்படும் அதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஒருத்தவங்க வந்து கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதால அவங்களுக்கு இருக்கிற பீடை, வறுமை அப்படின்ற விஷயமே இல்லாமல் ஓடி செல்வ செழிப்பான வாழ்க்கை ஏற்படும். அதே மாதிரி நவகிரகங்கள் சொல்லக்கூடிய அந்த 9 கிரகங்களும் நமக்கு வந்து எப்போவுமே துணை இருப்பார்கள், நன்மைகள் செய்வார்கள். அந்த அளவுக்கு கந்த சஷ்டி கவசத்துக்கு சக்தி இருக்குது. அதே மாதிரி சத்துருக்கள், அதாவது எதிரிகள் இருக்காங்க இல்லையா, இருந்தால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த கந்த சஷ்டி கவசம் படிக்க மனம் மாறி நமக்கு வந்து ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இந்த கந்த சஷ்டி கவசம். அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பீடை, தத்திரியம், செய்வின கோளாறு, அப்புறம் இந்த பிளாக் மேஜிக்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் எனர்ஜின்னு ஒன்று இருந்தால் அப்படின்னா அடிக்கடி சண்டை சச்சரவுகள் அப்படி எது இருந்தாலும் சரி எல்லாமும் அழிஞ்சு போயிடுங்க, பறந்து போயிடும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த படல் தான் கந்த சஷ்டி கவசம். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமாக தேவையான லட்சுமி கடாட்சம், குபேர கடாட்சம், அப்புறம் குழந்தை பாக்கியம், மன நிம்மதி அப்படின்ட்டு குடும்பத்தில் எல்லாமே சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் இந்த கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதால. அதே மாதிரி கந்த சஷ்டி கவசம் யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா புகழ், மதிப்பு, முகவசியம், வசீகரம், பேச்சாற்றல், சிறந்த பேச்சில் வந்து நல்ல புலமை அப்படின்ட்டு, நல்ல தெளிவான மனம் அப்படின்ட்டு எல்லா வகையிலையுமே நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கிட்டத்தட்ட ஒரு 3 செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி கவசத்தை படித்து நம்ம வந்து அன்றைக்கி நம்ம ஒரு காரியத்தை தொடங்குறோம் அப்படின்னா நம்ம என்ன நினச்சி அந்த காரியத்தை செய்கிறோமோ அந்த காரியம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றி அடையுங்க. அதே மாதிரி கந்த சஷ்டி விரதம் இருக்கு இல்லையா, அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கு வந்து ஒரு 3 சஷ்டி விரதம் இருந்து கந்த சஷ்டி கவசம் படித்து பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு நிருபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் நடக்கவே நடக்காதுன்ற காரியங்கள் அனைத்தும் சூப்பராக அற்புதமாக நடந்து முடியுங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான படம் தான் கந்த சஷ்டி கவசம். அப்புறம் இந்த திராவிடம் பேசிக்கிட்டு அந்த கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கந்த சஷ்டி கவசம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த கந்த சஷ்டி கவசம். அதே மாதிரி கந்த சஷ்டி கவசம்ன்றது ஒரு சாதாரண பாட்டு கிடையாதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிவர்ஸோட சர்வ சக்தி வாய்ந்த மந்திரங்க. அண்டு நம்ம முன்னாடி காலத்துலேருந்து இருக்கிற அந்த முனிவர்கள், சித்தர்கள் அப்படின்னு வாழ்ந்துருப்பாங்க இல்லையா, காட்டில் வாழ்கிறாங்க இல்லையா, அவங்களாம் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி ப்ளஸ் தீய சக்தி கிட்டேருந்து பார்த்திங்கன்னா தப்பிக்கிறதுக்கு இந்த சிவமந்திரம், அப்புறம் பார்த்திங்கன்னா சஷ்டி கவசம் இதை தான் வந்து அடிக்கடி பாடி வந்துட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த மந்திரங்க இது. அதனால் நம்ம தினந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி கவசம் படித்து நம்ம முருகனை போற்றி, அந்த வேலனை போற்றி, கந்த கடவுளை போற்றி, கலியுக கடவுளை போற்றி நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் சகல சௌபாகியங்களை பெற்று 16 செல்வங்களை பெற்று வாழ்க்கையில் முன்னேறுவோம்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் முருகா சரணம், ஓம் சரவண பவ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.